வேள்வி என்று சொன்னாலே நாங்க வளர்க்கிறதெல்லாம் ஆடு. நான் தான் உங்கள் ஆடு. பழமையுடன் சிறப்பான கவுனாவத்த வேள்வி தான். பல லட்சம் ரூபாய் பெறுமதிலாம் கடை நிற்குது. அதே மாதிரி தரையில் வந்தது அதையெல்லாம் தாண்டி தான் இவ்வளவு லட்சம் செலவழிச்சாலும் பல நூற்றாண்டுகள் வருஷத்துக்கு பிறகு இந்த முறை வெளியே நேரில் ஈழம்ன்றதை தாண்டி உலகளவிலேயே இந்த கவுனாவத்த வேள்வி எப்படி இருக்கு? இப்ப நாங்கள் கவுனாவத்தில் நினைக்கிறோம். ஈழத்துல என்ன, உலகத்துல என்ன பிரம்மாண்டமான வெள்ளி அல்லது வேள்வி என்று சொன்னாலே இந்த கவுனாவத்த வெள்ளி தான். வெவ்வேறுபட்ட இடங்கள்ல ஈழத்திலேயோ ஒவ்வொருபட்ட இடங்களில் நடந்தாலும் கூட இந்த வேள்வி தனித்துவமான சிறப்புடைய இருக்கும். மிக பிரம்மாண்டமாக பல லட்சம் ரூபாய் பெறுமதியிலான கிடாய்கள் எல்லாமே கொண்டு வந்து காணிக்கையாகப்படக்கூடிய இந்த விஷயம். இந்த வீதி இப்ப இந்த லெவலில் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னும் பரபரப்பா மாறிக்கொண்டிருக்கும். அந்த அளவு தூரம் நிறைய மக்கள் இங்க மாத்திரமில்லை இங்கே இல்லாமல் இருந்து வர முடியுமோ அவ்வளவு பேரும் வந்து போகிறோம். நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே, நேர்த்தியின் அடிப்படையிலே, காலத்துக்கு மேல வரலாறு தெரியாத காலத்திலேயே ஒவ்வொரு கடை சொல்லலாம் அப்பப்பா என்று சொல்லி பல நூற்றாண்டுகள் தொடர்கிற ஒரு பாரம்பரியம். ஊர்ல மாத்திரமல்ல, ஊரை விட்டு வெளிநாடு போகக்கூடிய நிறைய பேர் திருப்பி வந்து இந்த ஆடு வளர்த்து இந்த நரசிங்க வைரவருக்கு காணிக்கையாக்குற அந்த விஷயம்ன்றது இந்த நாள்ல நடைபெற போகுது. ஈழத்துல இந்த கவுனாவத்த வேள்வி எப்படி இருக்கு அப்படின்றத தான் இந்த காணொலியில பார்க்க போறீங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறேன்னு சொன்னால் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலி பார்த்து வருவீங்க. சப்ஸ்கிரைப் செய்து பக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்போ தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரும். கவுனாவத்த நரசிங்க வைரவர் கோயில் நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். சமயம் பல்வேறுபட்ட வழிகளையும் வழக்காறுகளையும் பண்பாடுகளையும் கொண்டிருக்கிறது. அதுலேயும் வழிபாட்டு முறைகளில் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்படும். ஆகமம் சார் வழிபாடு, ஆகமம் சாராத வழிபாடுன்னு சொல்லி நிறைய விதமான முறைகள் இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு விதமான விஷயங்களை தங்களுக்கு ஏற்றபடி அல்லது தங்கள் இறைவர்களுக்கு ஏற்றபடி வகுத்து வைத்திருக்கிற அந்த முறையை நிறைய இடங்களில் பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான் இந்த வேள்வி பொங்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். மிக பிரம்மாண்டமாக ஊரே கூடி நரசிங்க வைரவருக்கு காணிக்கை கொடுக்கிற அந்த நிகழ்வு தான் இந்த வேள்வி பொங்கலாக சொல்லப்படுது. முதல் பொங்கல் நடக்கும், அதுக்கு பிறகு இந்த காணிக்கையாக்கப்படுற விஷயம். இந்த பாதை இப்போ விளங்காட்டியும் பகலில் தெரியும். மாவட்டத்துலேருந்து கீரிமலை போகக்கூடிய அந்த பாதையிலே இதில் ஒரு கிடாய் இருக்குது, பார்க்கலாம். எங்களை போலேயே நிறைய பேர் இது கிடாய் பார்க்குறது. இந்த நேரம்ன்றது எல்லாரும் என்ன மாதிரி கிடாய்கள் காட்டி இந்த நேரம் தான் வெளியில் அவர்கள் காட்சிப்படுத்துவினோம். இதில் ஒரு கருத்த கிடாய் நிற்கிது, அதே மாதிரி இதில் ஒரு வெள்ளை கிடாய் நிற்கிது. கிட்டணியில் 2 பேரும் பார்ப்போம். பக்கத்தில் இல்லைங்க, கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்கும். இந்த கிடா வளர்ப்புறது சாதாரண விஷயம் இல்லை. இது நேர்த்திக்காக செய்கிறது நினைக்கிறேன். அண்ணதாண்டு அண்ணே வாங்க. அண்ணதான் இது என்ன மாதிரி சொல்லுங்கள். வேள்வி என்ன மாதிரி உண்டு? வேள்வி என்ன இந்த முறை பழமையுடன் சிறப்பாக நடக்குது. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு இந்த முறை வேள்வியை நேரில் பார்க்குறோம். 12 வருஷத்துக்கு பிறகு 12 வருஷத்துக்கு பிறகு வெளியில் போனாலும் திருப்பி அந்த இது என்ன கிடா கூட இது எங்கடானோ ஏன் திடீரென்று யோசனை 12 வருஷத்துக்கு பிறகு? இல்லை, அதுக்கு முதல் 2 வருஷம் பட்டினாங்க. அது சின்ன கிடாயால் பட்டினாங்க. இப்போ பிறகு நானும் இங்கே இல்லை, அதால் வெட்டிலாம் போயிட்டு அப்போ இந்த மாதிரி 1 விட்டு வளர்த்து வெட்டி கிடாக்கு இப்போ வெட்ட விட போகிறோம். அது என்னதுக்கு இந்த வேலி இந்த ஊரில்? வேலி இது எங்கட கவுனாத்த வேறவருக்கு முந்தி நரவலி எடுத்த வேண்டும். அதை பிறகு மிருக வலி கொடுத்து தான் அதை மாட்டின வேண்டும். வரலாறு இருக்குது தானே. இப்போ எங்களோட மூதாதையர்கள் தலைமுறையாக செஞ்சு கொண்டு வரதை இப்போ நாங்களும் தொடர்ந்து செய்ய ஆசைப்படுறோம். அதில் இந்த முறை நான் செஞ்சுருக்கேன், தொடங்கியிருக்கேன். கன பேர் கணக்காக சொல்லுவாங்க இந்த நாகரிகம் வளர்ந்த காலத்துக்கான விஷயம் தேவையா இல்லையான்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நாங்கள் நாகரிகம் வளர்ந்தாலும் நாங்கள் கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது. எங்களோட முதல்ல செய்யக்கல நாங்களும் செய்யத்தான் வேணும். நாகரிகம் வளர்ந்து இருக்கிற அதை பின்பற்ற வந்தால் அதை பின்பற்றிட்டு நாங்கள் இதை பின்பற்றுவோம், அவ்வளோதான். ஈழத்தில் நடக்கிற வேள்வியில் இது எத்தனை பெரிய வேள்வின்னு சொல்லலாம்? ஈழத்தில் நடக்கிற வேள்வின்னு சொன்னால் இது கவுனாவத்தை தான் பிரபல்யமானது. மற்றது அடுத்து பிறகு இப்போ போன நடந்தது பிரான்பட்டுன்னு சொல்லி அது அடுத்த வேள்வி. ஆனால் கவுனாவத்தை என்றால் அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை கிடாய் வரும்? கிடாய் எப்படியும் ஒரு 350 கிடாய் வரும். 350 இதை பார்க்கலாம். இந்த முறை 12 வருஷத்துக்கு பிறகு நான் 12 வருஷத்துக்கு பிறகு, அதாவது அதுக்கு முதல் 2 வருஷம் பட்டினாங்கள் சின்ன கிடாயில். இப்போ அதுக்கு பிறகு 3வது வருஷமாக இப்போ 12 வருஷத்துக்கு பிறகு பட்டுப்படுது. நேற்றுக்கு தான் செய்கிறது என்ன கூட நேற்று நாங்கள் இப்போ அது தலைமுறையாக செய்கிறோம், செய்து ஒன்று பெறணும். அப்போ அதில் நாங்களும் அதை செஞ்சு போகிறோம். மாற்றவும் மாட்டோம், மாற விடவும் மாட்டோம். தெரியும் தானே, நிறைய தரையில் வந்தது அதையெல்லாம் தாண்டி தான் இது நடக்குது.
அதே போல் நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி வைரவருக்கு அதுவும் குலதெய்வம் கடை அந்த பாட்டும் வெளியிடுதாங்கம்மா. ஓ அது வருஷம் இப்போ 5 வருஷம் செஞ்சுட்டேன். அதில் விளக்கு வைப்பன்ட்டு ஒரு பாட்டு ஒன்று வெளியாகினது. சரி, 12 வருஷமாக எந்த நாட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து முதல்ல மலேசியா, இப்போ வந்து ஜெர்மனி. அதை விட்டுட்டு வந்து இப்போ ஊரில் நின்று இந்த வருஷம் இந்த வெள்ளி இந்த சந்தர்ப்பம் கிடைத்தபடியாக எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதில் வந்து அழைப்பு இருக்கணுமே. பெரிய பெரிய முதலாளியெல்லாம் சத்தம் போடாமல் கரையை அனுப்பினோம். இந்த வீதி அவ்வளவு தூரம் பரபரப்பாயிலாடி வீதி வந்து மாவட்டத்துலேருந்து கீரிமலை போகிற அந்த பக்கம் அந்த கிட்ட கவுனாவத்த கோயிலுக்கிட்ட இந்த நேரம் விலத்தேலாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். போய் படிப்படியாக ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த 2 நாளில் மட்டும்தான் காட்சிப்படுத்துவினோம். இவ்வளோ நாளும் யாரும் பார்த்தாலோ கேட்டாலோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் இந்த வேள்வியில் நேர்த்திகளை வச்சு தங்களுடைய கிடையால கொண்டிருந்தோம். காலங்காலமாக தொடர் ஒரு விஷயம். இடையில வந்து சில காலம் தடப்பட்டிருந்தது, அது என்னென்று எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிறகு மீண்டும் அது இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. இப்படி கிடா வைக்கிற அல்லது கிடா காட்சிப்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாம் வீதிக்கு அறையில் இப்போ கொழும்புக்கு போய்களை வந்து சாப்பாடு கிடைக்கணும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்படியான இடங்கள்லையும் வந்து இப்படி தான் காட்சிப்படுத்திருக்கணும். நிறைய பேர் வந்து இந்த கிடாயை பார்க்குற மாத்திரம் இல்லை, அதை எடுத்துகிட்டு இப்படியெல்லாம் வளர்க்க முடியும் அப்படின்ற பெரிய ஆச்சரியம் தான் எல்லாருக்குமே இருக்கும். நேர்த்திக்காக செய்கிறபடியாக இவ்வளோ விதமான விஷயத்தோடு சேர்த்து அவை இதை செய்யணும். நிறைய பேர் கீரிமலை சிவன் கோயிலை வந்து பகல் நேரத்தில் தான் பார்த்துருப்பீங்க. இரவு நேரத்தில் ஒரு காட்சி வந்தால் அல்லது சிவன் கோயிலை பார்த்தா எப்படி இருக்கும் அதை நான் இதில் காட்டுறேன். அப்படியே மாவட்டம் அந்த பக்கத்தில் இருந்து கீரிமேலால் கவுனாவத்தை நோக்கி நாங்கள் போகிறோம். சிவனுடைய அந்த கோயில் நல்ல ஒரு அழகான அமைதியான இடமாக இப்போதைக்கு இருக்குது. நான் சொன்னனே அங்கே இருக்கிற அளவுக்கு இஞ்சால பக்கமும் நிறைய மின் விளக்குகள் வீதி பூராக போடப்பட்டு பெரிய அளவில் இந்த கிடாய்கள் காட்சிப்படுத்துகிற அந்த விஷயம்ன்றது நடக்கும். இதில் போய் பார்ப்போம். நான் இப்போ சொல்லைகளை வந்து நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, என்னடா அப்படி சொல்கிறது உண்மையாண்டு. இது உழவு இயந்திரமெல்லாம் இந்த பக்கமாக தயாராக இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த உழவு இயந்திரத்தில் தான் கிடாய்கள் எல்லாமே கோயில் நோக்கி கொண்டு செல்லப்படும். அது நேரம் கிட்டத்தட்ட சரியண்டபடியாக அதை தயார்படுத்துகிற அந்த வேலைகள் ஏனைய விஷயம் எல்லாம் நடந்துட்டு. என்னது என்ன நிற்கிறது அப்படித்தான் செய்யணுமா? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? வேறு எங்கேயாவது இதே மாதிரி ஒரு வேள்வி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அல்லது பார்த்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். வேள்வி என்னென்னு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்களையும் போன முறை காணொலி பார்த்தாக்களும் வந்து கருத்துக்களை சொல்லுங்கள். இப்படி கொண்டு வந்து ஒரு இடத்துல காட்சிப்படுத்தி அதை கொண்டு போய் காணிக்கையாக்குற அந்த விஷயம்ன்றது வழிபாட்டு முறைகள் வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருந்தாலும் இப்படியான முறைகளும் நிறையவே ஊர்லேயோ ஏனைய விஷயங்களையோ வந்து தொடர்ந்து இருக்குது. இதில் வந்து நிறைய கிடாய்கள் ஒரு இடத்துலையே கொண்டு வந்து அப்படியே காட்சிப்படுத்திக்கணும். ஒரு இடத்துலையே 4 கடை இந்த இடத்துல இருக்குது. இதே மாதிரி தான் வேறு இடங்களில் வந்து கட்டுவினம். நான் பார்த்த அளவில் இப்போ வரைக்கும் இதான் கூட அங்கே போய் மிச்ச இடங்களில் பார்க்கலாம் எத்தனை கிடாய் அங்கே நிற்குன்னு சொல்லி. இங்கே அந்த வெள்ளிக்கு வந்து கிடாய் கொண்டு போய்க்கிற இந்த கல்யாண வீட்டுக்கு மாப்பிள்ளைக்கு வந்து பெரிய அட்டியெல்லாம் போடுவோம் தெரியுமா? அதே மாதிரியான நிறைய நகைகளோடு தான் இந்த கிடாய்கள்லாம் கொண்டு போகப்படும். ஒவ்வொரு தட்ட காலத்துலேயும் பாருங்கள் இவ்வளவு பவுனில் இந்த நகையில் வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து தொங்கிக் கொண்டிருக்குன்னு சொல்லி. நாளைக்கு எங்களை கவுனாத்த வைரவரில் வேள்ளி, அதுக்கு நாங்கள் இன்றைக்கு கிடாயை காட்சிப்படுத்தி இருக்கோம். இது நடைமுறைன்றது இப்போ நாங்கள் இதை புதுசாக கண்டுபிடிக்கல. இது எங்களோட பழைய முன்னோர் வந்து செய்து கொண்டு வரபடியா அப்படியே நாங்களும் அதை அடுத்த சந்தையை கடத்தி கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்த காலத்துல இருந்து நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி எங்களோட தாத்தாண்ட காலம் அது அவை தங்கட தாத்தாண்ட காலம் மட்டும் சொல்லினோம். அப்படி அவைன்ற தாத்தா அவை கேள்விப்பட்ட வழியை பார்த்தா எங்களுக்கு ஆண்டுகளை சொல்லவும் தெரியல. இப்படியும் பல ஆண்டு கடந்து தான் இருக்கும். இப்போ இங்கே எங்களோட ஊர்லேயும் இங்கே பிராம்பட்டு அப்படி சில ஊர்களில் கட்டாயம் இந்த நடைமுறையை படியல் இப்போ இளம்படியெல்லாம் இதை செய்து கொண்டு இருக்காங்க. எவ்வளவு லட்சம் செலவழிச்சாலும் செய்யணும்னு இருக்காங்க. வேள்வி என்றது எங்களுடைய ஒரு மரபு. இது வேள்வி என்றதை விட மரபு வழிவேள்வி பொங்கல் என்று சொன்னால் இன்னும் கௌரவமாக இருக்கு.
எனக்கு சொல்றாங்க அறிவியல் வாழ்ந்த காலத்துல உயிரிழ கழிவுகள் பிள்ளைன்றது. இப்ப பிழைன்றதை விட இது எங்களுக்கு ஒரு மரபு. இது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு என்ன பழைய காலத்துல ஒரு நோயோ என்ன இதுல இருந்து எங்களை காப்பாற்றணும்ன்றதுக்காக தான் இது வந்தது. இப்போ இது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வழியாக தான் கடத்தி கொண்டு வரோம். இது செய்து வர்ற காலத்துல இருந்து எங்களுக்கு ஒரு ஒன்றுமே ஒரு தீய ஒன்றுமே அண்டாதுன்ற ஒரு நம்பிக்கை. இப்போ இதுல வந்து நாங்கள் இப்படி 3 மெயின் கிடா விட்டுருக்கிறோம். இதுல வந்து இந்த 3 முறை ஒரு வெறாம் பழத்துக்காரங்க நீல சட்டோட நிற்கிற வெறாம் பழத்தவர் நகைன்றது இன்றைக்காக இருக்கு கொடுக்குற ஒரு கௌரவம். வேள்வி என்று சொல்ல போனாலே ஈழம் என்றதை தாண்டி உலகளவிலேயே கவுனாத்த வள்ளி தான் பேசப்படும். இப்போ இன்றைய கூட ஒரே வெளிநாட்டு கோள்கள் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு வருஷம் சொல்ல தெரியல இருக்கோ இப்போ கிட்டமுட்ட ஒரு 5-6 வருஷம் இவரோ செம்மதி மச்சாங்களெல்லாம் இப்போ ஒரு 10 மணிக்கிட்ட இருக்கும். நள்ளிரவு தாண்டிடக்கூடிய வேளையில தான் இங்கே வீடுகளில் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த கிடா எல்லாம் கோயில் நோக்கி கொண்டு வரப்படும். இது வந்து கீரிமலை சிவன் கோயிலிருந்து கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்துக்கு போகிற அந்த வீதியில் இவ்வளவு கிடாய்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இதில் வந்து நான் அப்போது பார்த்து வந்தேன். ஆட்டுக்கு சாப்பாடை போகுதுன்னா தனக்கு வெத்தலையை போட்டு நிற்கிற இவையல் என்ன செய்யறாரு? நிறைய பேர் சொல்லிவிடும் நாகரிகம் வளர்ந்துடுது, இளைய தலைமுறை இதில் எல்லாம் பண்பாடுகள் இப்படியான விஷயங்களை வந்து பின்பற்றதில் ஆர்வமாக இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஆனால் இதில் பார்த்தா அவரும் வந்து என்னுடைய ஒரு நண்பர் தான். அவர் தான் இந்த கிடாயை வளர்த்து நரசிங்க வைரவருக்கான அந்த காணிக்கையாக இந்த விடயத்தை செய்கிறார். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விட்டுக் கொடுக்கறதுக்கு யாரும் தயாராகவே இல்லை. போன வருஷமும் இந்த காணொலி பார்த்தாக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான கிடாய் ஒன்று, ஒரு பெரிய கிடாய் ஒன்று காட்டியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த முறையும் இவ்வளோ பேர் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்றத வந்து பார்க்கணும் இருக்கும். இந்திர விழா பார்க்குற மாதிரி தான் இப்படி ஒரு விஷயம், பாரம்பரியமான இந்த விடயங்களை பார்க்குறதுக்கும் இவ்வளவு பேரும் இங்கே இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ பேர் நின்று எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கிடாயை பார்த்து கொண்டிருக்கிறோன்றதை பாருங்க. இந்த இடத்துல அதில் அன்னைக்கு தான் போன முறையும் காய்ச்சினான் கிடா என்ற உருவத்தையும் அது நிற்கிற நிலையை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து அந்த சங்கிலி போட்டு அவருடைய கௌரவம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா எந்த பெரிய கூட்டம் உண்டு இந்த கிடாயை இந்த வேளையில் பார்த்து கொண்டிருக்கிறோம்ன்றதை வந்து நீங்கள் பார்க்க இருக்கும். இது ஒரு பாரம்பரியமான விடயம் என்ற அடிப்படையில் காலங்காலமாக தொடர்ந்து செய்யப்படும் ஒரு வழிபாட்டுகள். இதுவரை நாங்கள் பார்த்த அந்த கிடாய்களில் ஒரு ஆளளவில் எப்படி அதோட ஒப்பிடுப்பாக இருக்குன்னு பாருங்க. பெரிய கிடாய் சொன்னால் இதை வந்து சொல்லலாம், அந்த அளவு தூரம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்களை செய்து தங்கள் இந்த கிடாய்களை வந்து காணிக்கையாக்குறது முதல் காட்சிப்படுத்திருக்கோம். இதில் இன்னும் ஒரு வித்தியாசமான முறையில் செய்து இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். இதில் பாருங்க உழவு இயந்திரத்தில் பெட்டியெல்லாம் போட்டு தயாரானிக்குது. நான் நினைக்கிறேன் கிடாய் வந்து கோயிலுக்கு வெளிக்கிட போகுதுன்னு சொல்லி இப்படி வண்டில்களில் தான் உழவு இயந்திரத்தில் இப்படியெல்லாம் அலங்கரித்து இப்படியெல்லாம் விஷயங்களை செய்தான் கிடாய் கோயில் நோக்கி போகும். இந்த இடத்துல பார்த்தா பெரிய இருக்கணும் என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கலாம். போன முறை எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுலேயும் வந்து நிறைய கிடாய்கள் ஒரே இடத்துல கட்டியிருந்தவை. ஒரு இடத்துல வந்து கனக கிடாய் காட்டிக்கிறது. இங்கே தான் 7 கிடாய் ஒரு இடத்துல. இதில் பாருங்கள் அங்கே இருந்து போன வருஷமும் நிறைய கிடாய் இங்கே காட்டியிருந்தவை. இதில் இருந்து இங்கே பொறுக்க கிடாய் கட்டப்பட்டிருக்குது. அதுலேயும் வந்து முக்கியமான விஷயம் தான் இதில் ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்கள் எப்படி கொம்புன்னு சொல்லி. இவர்கள் எல்லாமே இன்றைய நாளில் காணிக்கையாக்கப்படுறது கொண்டு போகணும். இன்னும் நிறைய கிடை இதுக்கு வந்து ஒன்றுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுன்னா இதுதான் அந்த கோயில். கருகம்பனை அந்திரானை கவுனாவத்தை நரசிங்க வைரவர் கோவில். அதுக்கு போகக்கூடிய அந்த பாதை கீரிமலை பக்கம் இருந்து நாங்கள் வாரம் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து கொண்டு இப்போவே ஓரளவான கிடாய்கள் கோயிலை நோக்கி வர தொடங்கிட்டுது. இன்னும் நேரம் செல்லத்தான் அங்கே வந்து பொங்கல் நடக்கும். வருடாந்த மரபு வழி வெள்ளி பொங்கல் என்றதுதான் இந்த விஷயம். இதில் முன்னுக்கே வந்து அந்த பெரிய அளவில் பதாகை எல்லாம் வச்சு வாழை கட்டி மின்விளக்கு போட்டு ஒவ்வொரு விதமான விஷயங்களும் இதில் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அடியார் பெருமக்களுக்கு அறிய தருகின்றோம். சரியாக
அதிகாலை 2 மணிக்கு நாசவளந்த பானை வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து விசேட பூஜை இடம்பெற்று அதிகாலை 4 மணி அளவிலே வேள்வி ஆரம்பமாகும் என்பதை அறிஞர்களுக்கு அறிவித்திருக்கிறோம். தான் கோயிலுக்கு போகிற அந்த பாதை அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. இது நீங்கள் முன்னுக்கு பார்க்கலாம், ஒரு உழவு இயந்திரத்தில் கிடாய் ஒன்று கோயில் நோக்கி போகுது. இப்படி மேசையெல்லாம் வாங்கெல்லாம் போட்டு தான் இந்த கிடாய்கள் கோயிலுக்கு கொண்டு போகப்படும். இந்த இனங்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய அளவில் வளர்த்தி வருமானு சொன்னால் நேர்த்திக்காக வளர்க்குறதுன்றதான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே. கவுனாவத்தை கோயில் போகிற அந்த பாதை நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. வந்து போயிருக்கக்கூடிய அனுபவங்களை பகிருங்க. இந்த வேள்வி, இந்த கிடாய்கள், இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்லாம் போடுங்க. இதில் ஒருத்தர் வாரார். இவருக்கு வந்து சில விஷயம் இப்போதான் எப்போ இது என்ன எந்த கோயில் தெரியுமா? கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயம். இப்போ வரீங்க வந்துக்கிறீங்களா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். வெக்கமா இல்லை? இல்லை 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 நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள். நாங்களும் மாடு வளர்க்குறோம். இங்கே வந்து பார்த்த பிறகு அந்த இது நாங்கள் வளர்க்குறதெல்லாம் ஆடாது. வெக்கமா இல்லை? நல்லா நல்லா நல்ல விஷயங்கள். வரலாறுகளை மறக்கக்கூடாது. அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தார்கள். மரபுகளை கடந்து வேணும். அது நிச்சயமாக ஒரு மானிப்பாயிலையும் இந்த மாதிரி குட்டி மானிப்பாய் கருணாவதி என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் தொடங்கலாம் வந்து ஆலோசிக்கிறோம். பாப்போம், வெகு விரைவில் சந்திப்போம். சரி, இதுதான் கோயில் வளாகம். இந்த பெரிய அளவிலான மரங்கள், அதிக அளவிலான மின் விளக்குகள் எல்லாமே இங்கே இருக்கும். அந்த பொங்கல் எல்லாமே இன்னும் சொற்ப வடையில் இங்கே ஆரம்பமாக போகுது. அது ஆரம்பமாகினது பிறகுதான் இந்த காணிக்கைகள் எல்லாமே இங்கே கொடுக்கப்படும். இந்த கோயில் வளாகம் பூராகவே இது போன்ற பெரிய அளவிலான மரங்கள் நிறையவே இருக்குது. அதுக்கு இந்த மின்விளக்கு போட்டுவிட இந்த நேரத்தில் எப்படி கண்டு பாருங்கள். நெருங்கி நம்ம பழைய ஆக்கள் நிறைய இவையெல்லாம் கேட்டால் இந்த வேள்விகள், இது சம்மந்தப்படக்கூடிய வரலாறுகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கணும். இது கூட ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். வருஷம் வருஷம் வந்து போகிற அந்த விடயம் ஏராளமான ஆக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இங்கே இது மூலமாக, இந்த வேள்வி என்றதன் மூலமாக. அதை விட ஏராளமான கடைகள் சுற்றும் முத்தும் நிறையவே இருக்குது. பிரதானமான அந்த கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பகுதி, இதில் வந்து இதெல்லாம் கட்டியிருக்கேன். நான் போன வருஷமாக அதுக்கு வருஷமாக ஒரு காணொலி போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இதைத்தான் அந்த காலை கட்டுறது அப்படி என்று சொல்கிறது. வேள்விக்கு சில தினங்களுக்கு முன்பாக இது போன்ற அமைப்பில் வந்து இதை கட்டி இதுக்குள்ளே தான் அந்த காணிக்கையாக்கப்படுற அந்த விஷயம். அண்மையில் அல்லது சில ஆண்டுகளுக்கு முதல் ஏற்படக்கூடிய சில சம்பவங்களுக்கு பிறகு இதை வந்து பார்க்கறதுக்கான அனுமதி எதுவுமே வந்து கொடுக்கப்படவில்லை. முற்றுமுழுதாக எல்லாமே மறைச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே தான் இதால் கொண்டு போய் உள்ள வந்து காணிக்கை ஆக்கிட்டு கொண்டு வரக்கூடிய விஷயம். முன்னுக்கு மாத்திரம் ஒரு சிறிய இடைவெளி கொண்டு விடப்பட்டிருக்கும். உழவு இயந்திரத்திலாம் கிடா வரும் இல்லை, ஷர்ட்டு போட்டு இப்படியெல்லாம் வரும். சொல்லுங்க அண்ணன். நான் தான் உங்கள் ஆடு. கால இதில் இருக்குது. இதுன்ற அந்த வரிசையை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இப்படியான நடைமுறைகள் இல்லாவிட்டையும் வந்து இந்த நடைமுறை அண்மையிலே கொண்டு வரப்பட்டிருந்தது. சில சம்பவங்களுக்கு பிறகு பாருங்கள் எப்படி பழசெல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே இருந்து தங்கள் நினைவுகளை இல்லை இவரை கேட்டால் இந்த வரலாறுகள், தொன்மைகள், சிறப்புகள் சொல்லி வெவ்வேறுபட்ட ஊரில் இருந்தெல்லாம் வருகிறோம். பல்வேறுபட்ட விஷயம் சொல்லப்படும். இந்த வேள்வியில் நடந்திருக்கக்கூடிய விடயங்கள், அதை தாண்டி இந்த வேள்வி வைக்காமல் விட்டதை பிறகு நடந்திருக்கூடிய சம்பவங்கள் சொல்லி ஏராளமான முன்னுக்கு பல காணொலிகளை வந்து நான் பதிவு செய்திருப்பேன். அவரெல்லாம் வந்து இந்த காணிக்கையை கொண்டு வந்துடக்கூடிய திருப்பி கொண்டு போனதாம், அது இடம் தெரியாமல் எல்லாம் போயிடக்கூடிய ஏராளமான சம்பவங்கள் நடந்து சொல்லி இது எல்லாருமே சொல்லுவினோம். அந்த வேலி அங்காள் பக்கம் இருக்குது. அந்த வேலிக்கு அங்கால இந்த காணிக்கையாக்கப்படுறதுக்கான அந்த ஆடுகள் எல்லாமே நிற்குது. இடத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி யார் இப்படியான விஷயங்கள் அல்லது இந்த வேள்வி, இந்த நடைமுறைகள் எல்லாத்தையுமே தவற விடுறீங்க, உங்களோட அனுபவங்கள் இருந்தால் அதையும் மறக்காமல் போடுங்க. மெல்ல மெல்ல கடைகள் பைய வரவழிக்கிடுது. அதை விட வந்து இதில் இன்னொரு விஷயம், அந்த பகலில் கோயிலில் வாய்களில் வந்து நாங்கள் இந்த தண்ணி பந்தல் இல்லாமண்டா கொஞ்சம் பக்கியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ இரவு வேலை என்றபடியாக இவர்கள் வந்து கோப்பி, தேநீர் இப்படியான விஷயங்களை வந்து தாகாச நிலையத்தில் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை விட ஏராளமான கடைகளும் இந்த பகுதி பூராகவே இருக்குது. பாருங்க, ஒரு வயசு போன மனுஷன் வீடு வழியை படத்து நித்திர உள்ள வண்டியில் என்ன வேணும் உங்களுக்கு? பஞ்ச கிடா வெட்ட போகிறோம். கிடா வெட்டினா அவங்க வெட்டுவாங்க. உங்களுக்கு என்ன விளைஞ்சு? இது பார்க்க இருக்கக்கூடாது. 80 அது 80 ஆடி போட்டு விடுவோம். அது சின்ன 10 வயது எடுத்து வாங்கினா 10 வயது இருந்தால் வளர்ச்சியாக கிடாக்கு வேண்டி நடக்கும். என்ன அலுவல் இங்கே எனக்கு கேட்குறேன் இல்லை? எல்லாம் ஆக்கலாம், சகலதும் வருது இங்கே.
நல்லூரை விடத்துறோம். நீங்க ஆடு விடாது. ஆடு விடாது. அவர் சவாரி மட்டும் தான் அவர் சவாரி மட்டும் தான் விடுறாரு. ஏன் இந்த வேலி செய்கிறது? வேலி செய்கிறது பெலி கொடுக்குறான்னு சொல்லி பழைய ஆட்களோட கொண்டு பெலி கொடுக்குறான். பழையில இருந்து கொண்டு கோயிலா கையில் வேலை கொண்டு போய்ட்டுறது. ஆக்களை பெலி எடுத்து தான் இங்கே கொண்டு போய்ட்டுறது. இஞ்சத்தை வெளியில் இது பெரிய வள்ளி. இது பெரிய வேலி. எது கவனத்தை அவ்வளோதான் பெரிய வள்ளியா? எத்தனை கிடா விழும்? ஆயிரக்கணக்காக விழுந்து இப்போ கூட விழுந்து ஆயிரக்கணக்குக்கு மேலே விழுந்து லட்சம். கோச்சுக்கணும் வந்தாலும் இந்த பார்க்கணும்னா அந்த பார்த்தீங்களா கும்பிட போனதே ரொம்ப ரொம்ப குமரில் வந்திருக்காங்க. இல்லை அங்கே ஆல்ரெடி பக்கம் தான் மாதிரி நிற்கலாம். வருந்தானே இல்லை இங்கே வருதான் அரைவாய்க்கு அங்கே மாறிடுங்க. சண்டை காலத்துல நடந்தது. சண்டை காலத்தில் நடந்தது. கொரோனா காலத்தில் நடந்தது. எல்லாம் நடந்தது. இடையில தான் கொஞ்சம் காலம் நடக்கும் 2 வருஷம். இங்கே வளர்ந்து என்ன நடக்கும்? இங்கே வந்து இப்போ கிடா பூசை முடிஞ்ச பிறகு கிடா ஒன்றா விட்டு பட்டுக்கிட்டே இருக்கும். முந்தியும் இந்த காலை கட்டி தான் பெற்றுதா? காலகட்டி தான் பண்ணுறேன். இப்போ அது கட்டுறதுக்காக பாதுகாப்புக்காக மற்றதுக்கு எல்லாம் நெறிப்படுத்த தேவையில்லை. ஒன்று வெட்டலாம். பல இடத்துல வந்து அது குறிக்கப்பட்ட இடத்துல வெட்டலாம். வெட்டாட்டி என்ன நடக்கும்? இல்லை வெட்டாட்டி சில கஷ்டங்கள் நீங்கி இருக்கு. கஷ்டங்கள் வந்திருக்கு அந்த கிடா வளர்க்குறது. சொல்கிறாங்க வெட்டினா 8 நாளைக்கு சில பக்கம் பெறக்கூடாது. சிசி அப்படி இல்லை. அதெல்லாம் முந்தின காலம். அவங்க நாளைய மண் படைப்பாங்க. வருவாங்க பூசி செய்வாங்க. அது முந்தின காலத்தில் அப்படி ஒரு இது நடந்தால் தான் 8 நாள் வரையும். பயம் மக்களுக்கு பயம். இது காடாத்தாலே இருந்தது. இன்னும் 100கணக்கான வருஷம் 1000கணக்கான வருஷத்துக்கு மேலே காடாக கிடந்தது. அப்போ காடாக இருக்கிறது எப்படி இருந்தது? இப்போ நகரமாக வந்து நாகரிகமான நகரமாக வந்துட்டு ஆனபடினா நரசிங்க வயிறு பொல்லாதவரா? நரசிங்கரில் வைரவரே பொல்லாதவரா? அதெல்லாம் ஆடு வெட்ட சொல்கிறீங்க? ஆடு வெட்டுவேன். வைரவருக்கு ஆடு வெட்டுவேன். முன்னியப்பருக்கு ஆடு வெட்டுவேன். நேற்று உங்களுக்கு தெரிஞ்சு கல்யாணம் கட்டினா கேட்கறது பல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை அது வெள்ளி பார்க்க வாரியல்? அது 10 வேலை கழிச்சு போட்டு பாருங்க. 80ல் 10 போனால் 70 வருஷம். கணக்கு கொஞ்சம் தெரியுதானே? சரி வெளியே பாருங்க போய். அவன் போட அவங்க விட்டுட்டு சொன்ன நேரம் செல்ல செல்ல இந்த கிடாயெல்லாம் மரவழிக்கிட்டோம்னு சொல்லி எல்லா இடத்துலேருந்தும் கிடாய்கள் இப்போ கோயிலை நோக்கி போய்கொண்டிருக்குது. 1 2ன்னு சொல்லி ஏராளமான கிடாய்கள் ஒவ்வொரு உழவு இயந்திரத்திலையும் போய்கொண்டிருக்குது. கோயிலிருந்து மற்ற பக்கமாக இந்த ஆலடி சந்தி அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் எதிர்பார்க்க போகிறோம். இனி வாகனங்களுடைய வரத்தும் போக்கும் மிக 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 அதிகமாக இருக்குன்னு நான் அப்போ சொல்லியிருப்பேன். இதில் விளையாட்டு இடையில் எங்கேயாவது நல்லா இறுகி போய் நிற்கும் அல்லது அங்காள பக்கம் எங்கேயாவது பாதுகாப்பு போயிடும் நான் நினைக்கிறேன். ஒரு நேரம் சடாரண்டு இருக்கும். அது எப்படி இருக்கும்? அந்த கொழும்பில் கூட வாகனம் ஓடிடலாம். இங்கே அப்படியான கொண்டாட்டங்கள் விசேஷங்களுக்கு வந்து ஒட்டுவே செய்யலாது. ஆலடி சந்தி இதில் எல்லா பக்கம் போனாலும் வந்து கிடாய் பார்க்கலாம். நியாயமான பெரும் கிடாய்கள் வருஷம் வருஷம் இந்த பக்கம் எல்லா இடத்துலையுமே கொண்டு வரது அப்படின்றது ஒரு நடைமுறை இருக்குது. இந்த முறை அப்படி தான் சொல்லியிருந்தவ.